Hey, hi, hello, welcome to day 3 of my weight loss journey. ஸோ நேற்று எடுத்துக்கிட்ட ஃபுட் வந்து ஓகே தான் சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்து நைட் வந்து ராகியை ஊற வச்சு அது வந்து இட்லியோ தோசையோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு அதை நான் பண்ணினது கிடையாது. ஓகே சொல்லணும்னா நான் பண்ணினது கிடையாது. ஸோ அதனால ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சேன். அது கரெக்டான எனக்கு 10 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், மிக்சியில அரைச்சேன். ஸோ மிக்சியில அரைக்கும்போது பார்த்தா கொஞ்சம் குருணையா திப்பி திப்பியா இருந்தது. சரி நம்ம சரியா பண்ணல போலன்னு அதுக்கப்புறம் கிரைண்டர்ல எடுத்து திருப்பி ஒரு 45 மினிட்ஸ்க்கு அரைச்சேன். லைட்டா சால்ட் மட்டும் போட்டுட்டு புளிக்க வச்சுட்டு இன்னைக்கு காலையில தான் இட்லி சாப்பிட்டேன். கொஞ்சம் களி மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ரைஸ் எதுவும் சேர்க்கல இல்லையா, பட் ஆனா ரொம்ப டேஸ்டியாவே இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் சாம்பார் இன்னைக்கு வந்து நான் எடுத்துக்கினேன். அந்த பவுல் ஃபுல் ஆஃப் சாம்பார் அப்புறம் கேட்டேன், இவ்வளோ பெரிய பவுல் ஃபுல் ஆஃப் சாம்பார் எடுத்துக்கிறோமே அப்படின்ட்டு. பட் ஆனா அது வந்து வெயிட் லாஸ்ல ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி நேத்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வாக் பண்ணலான்ட்டு போனேன். பட் ஆனா என்னன்னா நேத்து இங்க வந்து ரெயின் வந்ததுனால என்னால வாக் பண்ண முடியல. நேத்து ஒரு 6000 ஸ்டெப்ஸ் என்னமோ தான் நடந்தேன். அதுக்கு மேல நடக்க முடியல. சரி இன்னைக்கு பண்ணலான்னு பார்த்தா அடுத்த 3 டேஸ்க்கு எனக்கு கொஞ்சம் கிளாஸஸ் இருக்கிறதுனால இன்னைக்கே வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். சரி பார்ப்போம், 15 டேஸ் டு கோ. இன்னைக்கு மார்னிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே வெண்பூசணி ஜூஸ் தாங்க எடுத்துக்கிட்டு வெண்பூசணி ஜூஸ் குடிக்கும்போது எனக்கு வந்து அந்த உப்பு போடாம குடிக்கும்போது அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. பட் உப்பு லைட்டா போடலாம் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து உப்பு போட்டா வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்காது அப்படிங்கிறாங்க. நான் வந்து என்னோட கசின் வீட்டுக்கு போகும்போது இதை எப்படி குடிச்சோம் அப்படின்னா, ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கர்டு பிளஸ் வந்து இந்த வெண்பூசணி சாறு பிளஸ் கொஞ்சம் உப்பு போட்டு அது வந்து மோர் மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த மோர் மாதிரி குடிக்கலாமான்ட்டு எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு சரி மோர் மாதிரி குடிக்கலாம், அதுவும் வந்து இந்த வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அது கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அஸ் யூஷுவல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நிஜமாவே இந்த இட்லி டேஸ்டியாக தாங்க இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட யூஸ்வல் டீ குடிச்சிட்டு அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மீல் மேக்கர் ரைஸ் அதெல்லாம் தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் கிளாஸஸ் ஜாஸ்தி இருந்ததுனால ஒரு 3.5 ஹவர்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் நான் எதுவுமே சாப்பிடல. ஸோ ஸ்நாக்ஸ்க்கு அந்த டைம்ல வந்து எனக்கு பசிக்கவும் இல்லை, வாட்டரும் குடிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஹவர்ஸ் வாட்டர் வந்து 2.5 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னால் முடியல, எனக்கு டைமும் கிடையாது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட கிளாஸ் முடிக்கிறதுக்கே 6:30 ஆயிடுச்சு. அப்பாடா போய் படுத்துக்கலாம். டின்னர் வந்து 8 ஓ கிளாக்ல சாப்பிடணும். நாங்கள் விறுவிறுன்னு போய் சப்பாத்தியும் சிக்கனும் வச்சு டின்னரை சாப்பிட்டேங்க. அவ்வளோதான். டே 4ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.